இரண்டு நண்பர்களும் மிக ஆழமாக விவாதித்திருக்கிறார்கள். நமக்கு எளிமையாக விளங்குவதற்காக பெரிய புராணத்தை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டார்கள். ஏனென்றால் சைவ சமயத்தினுடைய அடிப்படை முழுவதையும் சொல்வது பெரிய புராணம். நான் சுருக்கமாக ஒரு 2-3 செய்திகள் மாத்திரம் நினைவுக்காக சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு செய்தி, பெரிய புராணத்தில் 5 வகை தொண்டுகள் சொல்லப்படுகின்றன. 5 தொண்டு பெரிய புராணத்தில். 1, சிவபெருமானுக்கு நேரடியாக செய்கிற தொண்டு. 2வது சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டு. 3வது சிவன் திருக்கோயிலுக்கு செய்கிற தொண்டு. 4வது பொதுமக்களுக்கு செய்கிற தொண்டு. 5வது விலங்குகளுக்கும் சிற்றுயிர்களுக்கும் செய்கிற தொண்டு. இந்த 5 தொண்டையும் வற்புறுத்துமாறு இந்த உலகத்தில் பெரிய புராணத்தை தவிர வேறு ஒரு நூலும் இல்லை. இந்த 5 தொண்டு, 1 சிவபெருமானுக்கு செய்வது நேரடியாக, 2 சிவனடியார்களுக்கு செய்வது, 3 சிவன திருக்கோயில்களுக்கு செய்வது, 4 பொதுமக்களுக்கு செய்வது, சைவத்தை சாராத பொதுமக்களுக்கு செய்வது, 5 விலங்குகளுக்கும் செய்வது. இந்த 5 தொண்டுகளையும் பெரிய புராணத்தை ஆழமாக பார்த்தால் நாம் புரிந்து கொள்ளலாம். இது ஒரு செய்தி. அதனால்தான் திருத்தொண்டர் மாக்கதை என்று திருத்தொண்டர் புராணம் என்று அதற்கு பெயர் வந்தது. இறைவனோடு சேராமல் செய்யப்படுகிற எல்லாம் தொழிலாக மாறுமே தவிர தொண்டாக ஆகாது. ஒரு செய்தி, கடையிலே விபூதியை விற்கிறாரே, அவர் சிவபெருமானுக்காக விபூதி விற்கலை, அது தொண்டு இல்லை, அது வியாபாரம். ஆனால் அதே மனிதர் திருக்கோயிலில் வந்து வர்ற குழந்தைகளுக்கெல்லாம் திருநீர் இட்டு கையில் திருநீர் கொடுத்தால் அது தொண்டு, அது சிவத்தொண்டு. எப்பொழுது இறைவனோடு சேர்ந்து செய்யப்படுகிறதோ அப்பொழுது அது தொண்டாகிறது. இறைவனை விட்டு விலகினால் அது தொழிலாக மாறிவிடும். நீங்கள் தொழிலையெல்லாம் கூட தொண்டாக செய்யலாம் என்பது தான் பெரிய புராணத்தினுடைய அடிப்படை. துணி துவைப்பது என்பது ஒரு தொழில், ஆனால் அதையே தொண்டாக கொண்டவர் ஒருவர். குளத்திலே தூர்வாருவது என்பது ஒரு தொழில், அதை தொண்டாக கொண்டவர் ஒருவர். எல்லோருக்கும் பசியை போக்கி உணவகங்கள் வைப்பதுங்கிறது தொழில், ஆனால் அதையே தொண்டாக மாற்றி இளையான்குடி நாயனார் தொண்டாக மாற்றினார். எப்படி தொண்டாக மாறுகிறதுனா, எதை செய்தாலும் இறைவனுடைய துணையோடு அவனுடைய திருநாமத்தால் செய்யப்படுகிற அனைத்தும் தொண்டுகளாக மாறுகின்றன என்ற அடிப்படையைத்தான் பெரிய புராணம் நமக்கு காட்டுகிறது. இன்னொன்று, காரைக்கால் அம்மையார். இந்த உலகத்திலேயே எனக்கு பெரிய அதிசயம் என்னன்னு கேட்டால், சர்வ உலகத்தையும் படைத்த இறைவன் ஒரு மானுட பெண்ணை பார்த்து அம்மா என்று அழைக்கிறான். அவள் அவனை பார்த்து அப்பா என்று அழைக்கிறாள். இது என்ன உறவோ எனக்கு தெரியல. சிவபெருமானுக்கு காரைக்கால் அம்மையார் அம்மா, காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் அப்பா. இது என்ன உறவு? ரயில்வே ஸ்டேஷனில் வேணால் குடிச்சிட்டு 2 பேர் பேசிக்குவான், மாமா என்ன சித்தப்பாம்பா அவன். இது மாதிரி உறவு இல்லாமல் உறவெல்லாம் வரும். இங்கே அனைத்தையும் படைத்து காத்து அழிக்கிறவன் அம்மா என்கிறார், படைக்கப்பட்டவள் அப்பா என்று அழைக்கிறாள். இது எப்படி அந்த நிலைமை அவளுக்கு வந்தது? அதை மாத்திரம் கொஞ்சம் சிந்தனை பண்ணால் தெரியும். அம்மா என்று அழைப்பதற்கு என்ன காரணம்? பெரிய புராணத்தில் இது வெளிப்படையாக சொல்லப்படலை, ஆனால் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா புரியும். ஒரு பெண் தன்னுடைய அழகை எப்படியும் பாதுகாப்பாள், எந்த வயதிலும் பாதுகாப்பாள். அழகை இழக்க எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டாள். நீ நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். வெளியில் புறப்படும்போது நாம் எப்படி வேணாலும் தலைவிரி கோலமாக வருவோம், ஆனால் பெண்கள் அழகு குலைந்து வெளியில் வர விரும்பவே மாட்டார்கள். ஆனால் அதே பெண்கள் வயிற்றிலே குழந்தையை சுமக்கும் போது அழகை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். பார்த்துருக்கீங்களா? அன்னம் போல் நடந்தவங்க வாத்து போல் நடக்க ஆரம்பிப்பாங்க. ருசியே மாறி போய் சாம்பலை திம்பாங்க. நிறமே மாறி போய் முகமெல்லாம் வெளுத்து போயிருக்கும்.
ஆனால் இந்த சனியனால் தானே என் அழகெல்லாம் போச்சுன்னு எந்த பெண்ணும் என்னைக்கும் சொல்ல மாட்டான். அழகை இழப்பதற்கு ஒரு பெண் தன் குழந்தைக்காக அழகை இழக்க சம்மதிப்பாள். வேற எந்த நிலையிலும் தன்னுடைய அழகை இழக்க எந்த பெண்ணும் சம்மதிக்க மாட்டாள். காரைக்கால் அம்மையார் இறைவனை நோக்கி சொல்லும்போது, இறைவா உன்னை வணங்கும் பேய் வடிவத்தை எனக்கு கொடு, இந்த தசைப்பதிகளை சுமக்கின்ற அந்த கொடுமையை விட்டு பேய் வடிவத்தை எனக்கு கொடு. எந்த பெண்ணும் பேய் வடிவத்தை கொடுன்னு கேட்க மாட்டாள். ஆனால் இந்த பெண்ணு பேய் வடிவத்தை கொடுன்னு அழகை தனக்கு வேண்டாம் என்று விளக்கினாள். அப்போது அழகை யாருக்காக விளக்குவாள் ஒரு பெண்ணு? குழந்தைக்காக. சிவபெருமான் நினைக்கிறான், எனக்காக அல்லவா இவள் தன் அழகை வேண்டாம் என்று பேய் உருவம் பெற்றாள், ஆகவே நான் அவளுக்கு குழந்தை, அவள் எனக்கு தாய். எனக்காகத்தானே தன் அழகை வேண்டாம்னு சொன்னான். அது அப்படியே பாடின அந்த அம்மா. அற்புத திருவந்தாதியில் நீங்கள் மூத்த திருப்பதியத்துலலாம் பார்த்தீங்கன்னா, எப்பா என் மருமவ சின்ன சிறுசு பார்வதி, அவளை கூட்டிகிட்டு போய் சுடுகாட்டில் நடுராத்திரியில் டான்ஸ் ஆடுறியடா, வேணாம்ப்பா, அவளை விட்டுட்டு நீயா போய் ஆடு, உனக்கு ஆசைன்னா ஆடு, இப்படி பாடுறாங்க. அதை விட இன்னும் வேடிக்கை ஒன்று பாடுறாங்க, உன் கழுத்தில் பவுனில் எனக்கு சங்கிலி போட முடியாது, ஏன்னா நீ தான் படைச்சவன், ஆனால் உன் கழுத்தில் இருக்கிறதுனாலேயே இந்த பாம்பு தலையை நிமிந்து ஆடுது, ஏண்டா பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ற, இதை போட்டுக்கிட்டே நீ போய் பிச்சை எடுத்தேன்னா ஒரு பெண்ணு கூட பக்கத்தில் வந்து உனக்கு சோறு போட மாட்டா, நீ பட்டினியாக இருப்ப, தயவுசெய்து அந்த நாகத்தை கழட்டிட்டு பிச்சைக்கு போ. ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளையை பார்த்து பாடுவாளோ அப்படியே பாட்டு அத்தனை தாயாகவே மாறினான். அதனால்தான் அம்மா என்று அழைத்தான் இறைவன், அப்பா. அதனால்தான் என்ன வேணும் உனக்கு அம்மா, என்ன வேணும்னு கேட்குறான். இரவாத இன்ப அன்பு வேண்டி, எனக்கு என்றைக்கும் இரவாத இன்ப அன்பு வேணும், அதுதான் வேணும். நான் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னுடைய தந்தையார் பெரிய சொத்துக்காரர், பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக 15 வருஷம் அன்ன போஸ்டாக இருந்தவர். ரொம்ப பர்சனலாக சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஒரு ஞானம் எப்படி வந்ததுங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாம் ஒரு 15 காணி நிலத்துக்கு மேலே சொந்தம். பஞ்சாயத்து கோர்ட்டு பிரசிடெண்ட்டு, செஷன்ஸில் அவர் ஜூரி. இது இத்தனை பதவி, ஜவுளிக்கடை மளிகை கடை இத்தனையும் அவருக்கு இருந்தது. அந்த காலத்தில் டாலுக் சப்ளைன்னுட்டு ஒருத்தரை போடுவாங்க, இந்த வண்டி கட்டு, மண்ணெண்ணெய், லாங்லாத் இது விற்கிறதுக்கு. ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் ஒரு தலைவரை போடுவாங்க, அது என்னுடைய தந்தையார். இவ்வளவும் இருந்தது, அத்தனையும் இழந்தாச்சு. ஒரு 15 ஆண்டுகள் சன்மார்க்க சங்க மாநாடு நடத்தினார். யார்கிட்டையும் போய் கொடுங்கன்னு வாங்க மாட்டார், வந்து கொடுத்தா ஏற்றுக்கொள்வார். எல்லா சொத்தும் இழந்தாச்சு, தொழிலையும் பார்க்கல. மருமகன் வீட்டில் கிழிஞ்ச நாராக கட்டில் படுத்திருக்கார். எனக்கு ரொம்ப வருத்தம். அப்போ நான் பிஏ படிக்கிறேன், நான் சொல்கிறது 52வது ஆண்டில். நான் பக்கத்தில் போய் நின்னேன். அப்பா என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வையினார், என்னை கொஞ்சம் தூக்கி உட்கார வையினார். நான் மெதுவாக அவரை கட்டில் அப்படி தூக்கி நிமித்தி உட்கார வச்சேன். அப்பனே ராமலிங்கம்னார். அவர் சொன்ன வார்த்தை அப்பனே ராமலிங்கம் அப்படின்னார். எனக்கு வந்த கோபத்தில், அந்த ராமலிங்கம் தான் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டானே, அப்புறம் என்ன அப்பனே ராமலிங்கம் வேண்டி கிடக்கும் உங்களுக்கு? இதே வார்த்தையை தான் கேட்டேன். அந்த ராமலிங்கம் உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டான், அப்புறம் என்ன அப்பனே ராமலிங்கம் வேண்டியிருக்கு? என் தங்கை வீட்டில் தான் இன்றைக்கி சோறு தின்னுக்கிட்டு இருந்தோம், என்ன வேண்டி கிடக்குன்னு கேட்டேன். உட்காருப்பா உட்காரு. ஸ்டூலில் உட்காந்தேன். ஏண்டா 15 ஏக்கர் நிலமும் போயிடுச்சே, கவலைப்பட்டு பார்த்துருக்கியோன்னு கேட்டார். இல்லைங்கன்னு. நம்ம ஜவுளி கடை மளிகை கடை எல்லாம் போயிடுச்சே, நான் கவலைப்பட்டு பார்த்துருக்கியோன்னார். இல்லை. 15 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்த பதவி பறி போயிடுச்சே, கவலைப்பட்டு பார்த்துருக்கியோன்னார். இல்லை. ஜூரியாக இருந்தேன் திருச்சி செஷன்ஸ் கோர்ட்டில், அந்த பதவி போயிடுச்சே, கவலைப்பட்டு பார்த்துருக்கியோன்னார். எனக்கு கோவம் வந்துருச்சு. வரிசையாக கேட்டுக்கிட்டே வந்தோடனே, நீங்கள் தான் கல்லூரி மங்கனாச்சே, எதுக்கும் கவலைப்பட மாட்டீங்கன்னார். இதே வார்த்தையை தான் சொல். கல்லூரி மங்கன் உங்களுக்கு எதையும் கவலை இருக்காது, அதாண்டா எங்கள் அப்பா ராமலிங்கம் எனக்கு கொடுத்ததுன்னார்.
எதை இழந்தாலும் கவலைப்படாத மனதை எனக்கு என் அப்பன் ராமலிங்கம் கொடுத்தான் என்று தான் வழிபடு கடவுளாக நினைத்த வள்ளற்பெருமானை சொல்லுகிறார். அப்போ ஒரு பாட்டை எனக்கு சொன்னார், அது எனக்கு நல்ல நினைவிற்கு. 7 வகை பிறவிகளுள் எப்பிறவி எய்துகினும் எய்துக, பிறப்பில் இனி நான் எய்தாமை எய்துகினும் எய்துக, வழுவகை துன்பமே வந்திடினும் வருக, மிகு வாழ்வு வரினும் வருக, மதிவரினும் வருக, அவமதி வரினும் வருக, இழிவகை துலகில் எதுவரினும் வருக, அல்லது எது போகினும் போக, நின் இணையடிகள் மறவாத மனமொன்று மாத்திரம் என கடைதல் வேண்டும் அரசே. எதை இழந்தாலும் உன்னுடைய திருவடியை மறக்காத மனசு மாத்திரம் எனக்கு வேணும். இதே தாங்க காரைக்கால் அம்மையார் கேட்டது. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார். இறைவா, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும், எனக்கு இன்னும் தேவை. என் பிள்ளைகிட்ட தானே நான் கேட்க முடியும். இன்னும் வேண்டும், நீ ஆடும்போது உன் திருவடியின் கீழிருந்து நான் பாட வேண்டும். நான் கேட்குறதெல்லாம் இவ்வளவுதான். அப்போ ஒரு மனித பெண் இறைவனுக்கே தாயாக முடியும் என்பது பெரிய புராணத்தில் சொல்லப்படுகிற அடிப்படை செய்தி. வேறு எந்த சமயமும் ஒத்துக்காது. ஒரு மனித பெண் இறைவனுக்கு தாயாவாள் அன்று நான் இன்றைக்கு சொல்லுகிற பெரிய மதங்கள் எந்த மதமும் ஒத்துக்காது. ஆனால் நீ அன்புடையவளாக மட்டும் இருப்பாயானால் நீ இறைவனுக்கும் தாயாக மாறுகிறார். ரொம்ப அழகான ஒரு செய்தியை சொன்னார் என்எஸ்கே கிருஷ்ணனை பற்றி. நாகர்கோயிலில் ஒரு கச்சேரி இந்த நேரத்தில் மேலே முடிகிற நேரத்தில் அவர்கிட்ட பெரிய கப்பு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க பாடுறவருக்கு. இவர் அந்த கப்பை பாடுறவருக்கு கொடுக்காம கடம் வாசிச்சார் பாருங்க, பானையை வச்சுக்கிட்டு அவருக்கு கொண்டுட்டு போய் கொடுத்தார். கடம் வாசிக்கிறவருக்கு பெரிய கப்பை எப்பவும் பாடகருக்கு தான் கொடுப்பாங்க, இதை கொண்டுட்டு போய் அந்த கடம் வாசிக்கிறவனுக்கு கொடுத்தாரு. எல்லாரும் சிரித்தாங்க. தூக்க கலக்கத்தில் இல்லை குடிமயக்கத்தில் என்எஸ் கிருஷ்ணன் தப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்காருன்ட்டு. சிரிக்காதீங்க அப்படின்னு. இவரும் என்னோட தான் சென்னையிலேருந்து இங்கே வர்றார். நாகர்கோயில் வரையிலும் ரயிலில் நாங்கள் இடிபட்டு மிதிப்பட்டு உதப்பட்டு நாகர்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். ஆனால் இந்த பானையை இவர் சென்னையிலேருந்து நாகர்கோயில் வரையிலும் உடையாமல் பத்திரமாக கொண்டு வந்திருக்கார். அதுக்காக இந்த கப்பை கொடுக்கல. அடுத்த வார்த்தை சொன்னார் பாருங்க, அதான் என்எஸ்கே. அடுத்த வார்த்தை சொன்னார், அதுக்காக இந்த கப்பை கொடுக்கல, இந்த பானையை இவர் எப்படி இந்த கச்சேரியில் பயன்படுத்தி லாபகமாக வாசித்தார் என்பதற்காக நான் தந்தேன்னார். அதில் என்ன உண்மை இருக்குது தெரியுமா? மனித உடம்பு பெற்றது பெருமை அல்ல, இதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் இறைவன் முன்னால் நாம் கணக்கு ஒப்பிக்க முடியும். ஆக இறைவன் நான் என்னை எப்படி பயன்படுத்தி கொண்டேன், அதுக்கு 5 வகை தொண்டுகளை அறிமுகப்படுத்துகிறது பெரிய புராணம். நீ இந்த தொண்டுகளை செய். இன்னொன்று தெரியுமா? இறைவன் இன்ப துன்பங்களுக்கு அப்பாற்பட்டவன், என் குணத்தான். இறைவன் எப்பவாவது தடுமாறுவானா? தன் நிலையிலிருந்து திரிவானா? கலங்குவானா? அவனுக்கு துன்பம் உண்டா? இன்பம் உண்டா? என் குணத்தான் ஆயிற்றே. ஆனால் கண்ணப்ப நாயனார் புராணத்தில் தரித்திலர் தேவதேவர்னு எழுதினார் சேக்கிழார். தரித்திலர் தேவதேவர் எதை? ஒரு கண்ணை பிடுங்கி அப்பிட்டா இன்னொரு கண்ணில் ரத்தம் வருது, கால் செருப்புனால அடையாளம் வச்சுக்கிறார் கண்ணப்ப நாயனார். இன்னொரு கண்ணை பிடுங்க போகிறார். முதல் கண்ணை பிடுங்கும்போது பேசாமல் தான் இருந்தார் சிவபெருமான், துடிக்கலை. ஆனால் 2வது கண்ணை எடுக்க போகிறான் பாருங்க, அப்போ தரித்தில தேவதேவர் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்பன்னுட்டு 3 தடவை அவர் வலது கையை பிடிச்சிக்கிட்டார். என் வலப்பக்கம் இருப்பாயாகன்ட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டார். நான் கேட்குறேன், முதல் கண்ணை எடுக்கும்போது உனக்கு எங்கே கலக்கம் வராமல் போச்சு? சிவபெருமானுக்கு கொஞ்சம் கூட கலக்கமே வரலையே. முதல் கண்ணை அவர் பிடுங்கி அப்பிட்டாரே, மகிழ்ச்சி அடைகிறார். இதுக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டேன், இன்னொரு கண்ணில் ரத்தம் வரும்போது என்கிட்ட மருந்து இருக்கேன்ட்டு சந்தோஷப்படுறார். ஏன்னா இன்னொரு கண் இருக்குது, அதையும் அப்பலாம்னு. 2வது கண்ணை எடுக்கும்போது தரித்திலர் தேவதேவர்னு சொன்னார் சேக்கிழார்.
எப்படி சிவபெருமான் இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டு தரித்திலர்னார்? ஒரே ஒரு காரணம், முன்ன பார்த்தது தான் சொந்த கண்ணால் பார்த்தார், இப்போ கண்ணப்பனுடைய கண்ணால் பார்த்ததுனால இவரால் தரித்து கொள்ள முடியவில்லை. என் அன்பே வடிவான கண்ணப்பருடைய கண்ணால் இந்த காட்சி அவரால் பார்க்க முடியல. அப்போ ஒரு மனிதன் கூட தெய்வ நிலைக்கு உயர்ந்து தெய்வத்தையே தன்னுள் ஆட்படுத்தி கொள்ள முடியும் என்ற அந்த பேருண்மையை தருவதுதான் சைவ பெருநெறி. அதை தருவதுதான் பெரிய புராணம். நீங்கள் எந்த வழிபாட்டு எந்த அடியாருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, பெரிய அதிசயமாக இருக்கும். ரஷ்யாவில் ஒரு போர்க்குரல் எழுந்தது, ஒரு மிகச்சிறந்த செய்தி, உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். அந்த ஸ்லோகம் ரஷ்யாவில் எழுந்தது, உலகத் தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள். பிரான்ஸ் நாட்டில் எழுந்த ஸ்லோகம் சகோதரத்துவம், சமத்துவம், சுதந்திரம் என்று அந்த ஸ்லோகம். ஆனால் தமிழ்நாட்டிலே 6ஆம் நூற்றாண்டில் ஒரு ஸ்லோகம் எழுந்தது, ஒரு புரட்சி கீதம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் எண்ணில் யாதுமோர் குறையில்லை, நீ எதையும் துறக்க வேண்டிய அவசியமில்லை, நன்றாக சாப்பிடு, நன்றாக உடை உடுத்து, நன்றாக மனைவியோடு இல்லறம் நடத்து, நீ இன்பமாக வாழ், நீ துன்பமே ஒரு நாளும் வேண்டாம், இன்பமே எந்நாளும் துன்பமில்லை என்ற உணர்வோடு நீ வாழ்வாயாக. நீ அப்படி வாழ்ந்தால் இறைவனுடைய திருவருள் உனக்கு கிடைக்கும். காட்டுக்கு போக வேண்டாம், கண்ணை மூடி தவம் செய்ய வேண்டாம், தண்ணீரில் மூழ்கி நிற்க வேண்டாம், தீயில் இருந்து தவம் செய்ய வேண்டிய அவசியமில்லை, மூச்சடக்க வேண்டிய அவசியமில்லை. இதை வள்ளலார் ரொம்ப அருமையாக சொல்கிறார். வாத ஊரடிகள் எப்படி இறைவனுடைய திருவருளை முற்றிலும் பெற்றார் என்பதை வள்ளலார் சொல்லும்போது, இந்த புருவ மத்தியில் மனதை நிறுத்தி பல்லாண்டு காலம் சாப்பிடாமல் தவமிருந்து முத்திக்கு போக வேண்டும் என்று தவம் செய்கிற முனிவர்களெல்லாம் ஏமாறும்படி, வாத ஊரடிகளே நீங்கள் என்ன ஆனீர்கள்னா அன்புருவம் அடைந்தீர்கள், அந்த அன்பை அருளாக விரிவடைத்து கொண்டீர்கள், இன்புருவமாக இறைவனாகவே மாறிவிட்டீர்கள். மண்புருவ நடுமுதலா மனம் புதைத்து என்புருவாய் தவம் செய்வார் எல்லாரும் ஏமாக்க, அன்புருவம் அடைந்து பின்னர் அருளுருவம் எய்தி இன்புருவமாயினை எழில்வாத ஊரிலேயே. இப்போ மனிதனுடைய படித்தரை என்ன தெரியுங்களா? முதல்ல அன்புருவமாக நீ மாறு, அடுத்தது உன் பிள்ளை உன் பெண்டு தன் வீடு அந்த எல்லைக்குள்ளே நின்றாதே, அதற்கு பிறகு இந்த உலகத்திற்கு அன்பு செய்யப்பார். அந்த உலகத்திற்கு அன்பு செய்யும் போது உன்னுடைய மனம் விரிந்து பரவுகிறது, அருளாக மாறுகிறது. இந்த அருள் உனக்கு வந்து விடுமானால் நீயும் இறைவனும் ஒன்று. இறைவன் தனியாக நிற்க மாட்டான், நீ இறைவனிடத்திலே போய் நிற்க வேண்டாம், இறைவன் உன்னிடத்திலே வந்து நிற்பான். இதை வள்ளலார் வாத ஊரடிகளை வைத்து கொண்டு சொல்லுகிறார். ஏன்னா வாத ஊரடிகள் தான் பாடினார். யானேதும் பிறப்பஞ்சேன் அவர் பாடினார், இறப்பதனுக்கு என் கடவேன் இதெல்லாம் பாடினார். உற்றாரை யான் வேண்டேன், மணிவாசர் பார்த்தவருங்க, உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். படிக்க வேண்டியது எல்லாம் தானா எனக்கு வந்து சேரும். இறைவன் அருள் இருக்குமானால் 2 வண்டி பாரமுள்ள புத்தகத்தில் உள்ள ஞானம் ஒரு நொடியில் நமக்கு வந்து சேரும். இறைவனுடைய திருவருள் இருக்குமானால் ஒரு நொடியில் 2 வண்டி பார புத்தகத்தில் இருக்கிற ஞானம் வந்து சேரும் என்று வள்ளலார் சொன்னார். இங்கே சொல்லுகிறார் மணிவாசர், உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். எனக்கு என்ன தேவை தெரியுமா? குற்றாலத்து அமர்ந்துரையும் குறைகழற்கே, குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, நீ தில்லையிலே நடமாடுகிறாய், குற்றாலத்திலே அமர்ந்திருக்கிறாய், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா உன் குறை கழற்கே, ஒலி செய்கின்ற உன் கடலணிந்த பாதத்திற்கு கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எனக்கு வேற எதுவும் வேண்டாம், கன்றை ஈன்ற பசுவை போல உன் பாதத்தின் மீது எனக்கு அன்பு வர வேண்டும். எனக்கு மாணிக்கவாசர் மேலே ரொம்ப வருத்தம், கோபம் கூட. கன்றை ஈன்ற தாய் பசுவுக்கு இருக்க மாதிரி அன்பு வேணும்னு இந்த ஆள் சொல்கிறாரு. ஒரு மனித பெண்ணை சொல்லப்படாதா? குழந்தை ஈன்ற ஒரு தாயை போல எனக்கு அன்பு வேண்டும்னு சொல்லப்படாதா?
ஏன் இந்த மாதிரி பசுவை போய் சொல்கிறாரு? ஒரு மனித தாய், 6 அறிவு படைத்த மனித தாய் துன்பப்பட்டு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த தாய் குழந்தையிடம் காட்டுகிற அன்பு போல எனக்கு வேண்டும் சொல்லப்படாதா? நான் ரொம்ப நாள் இதை யோஜனை பண்ணி பார்த்தேன். மாணிக்க வாசகர் இப்படி ஒருதலை பட்சமாக பேசியிருக்காரேன்னு. கடைசியாக ஒன்று எனக்கு புரிஞ்சுது. இந்த தாய், மனித தாய் கூட பிறந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று பார்த்து, ஆண் குழந்தை என்றால் அதிக அன்பும், பெண் குழந்தை என்றால் குறைந்த அன்பும் பாராட்டுவாள். ஆனால் பசுவோ அது காளைக்கன்றாக இருந்தாலும் கிடாரிக்கன்றாக இருந்தாலும் எந்த கன்றாக இருந்தாலும் சமமான அன்பு பாராட்டும். ஆகவே பேதமில்லாத அன்புக்கு பசுவை சொல்லி, அந்த பசுவின் அன்பு எனக்கு வேண்டும். கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு இதுதான் வேணும். இன்னும் சொல்கிறேன், வார வழிபாட்டுக்காரங்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒன்றை வைக்கிறேன். என்னன்னு கேட்டால், மணிவாசகர் தான் அதை சொன்னார். எனக்கு என்ன தேவைன்னு கேட்குறாரு இறைவனிடத்தில். என்ன எல்லாரும் பார்த்து இவன் பைத்தியம் பிடிச்சி போய் தெரிகிறான், இவனுக்கு மயக்கம் வந்திருக்கு, இவன் கேவலமாக சிவா சிவா சிவான்னு எந்நேரமும் சொல்லிக்கிட்டு தெரிகிறான், இவன் பைத்தியம், எந்நேரம் பார்த்தாலும் பாடிக்கிட்டு தெரிகிறான், அருப்பாங்கிறான், திருவாசகங்கிறான், பிழைக்கிறதுக்கே தெரியல இவனுக்கு அப்படின்னு ஊராரெல்லாம் பார்த்து என்னை சொல்லணும். ஆனால் என் மனசு, என் காது அதை கேட்டாலும் அதை பொருட்படுத்தவே கூடாது. நான் செத்து போயிடணும், அதுக்கு உயிரோடு இருக்கக்கூடாது. செத்தவன் எப்படி எதை செய்தாலும் அவனுக்கு உரைக்காதோ, அதை போல எனக்கு இந்த உலகத்தவர்கள் சொல்லுகிற அந்த கேலி மொழிகளும் பழிமொழிகளும் என்னை ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு, மற்ற மனத்தவன் மாலிவன் என்று ஊரூர் ஒத்தன ஒத்தன பேசிட எஞ்ஞான்றுகொல் சாவதுவே. மணிவாசர் கேட்கல, நான் செத்து போயிடணுன்ற. நான் என்ற ஒன்று மறைந்து விட வேண்டும். நான் என்ற ஒன்று இல்லை என்றால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். அதை சாய்பாபா ரொம்ப அழகாக சொல்லுவார். ஐ வாண்ட் பீஸ். இதானே ஒவ்வொருத்தரும் சொல்கிறது, ஐ வாண்ட் பீஸ், எனக்கு அமைதி வேண்டும். அவர் ரொம்ப அருமையாக சொல்லுவார். ஐ அடி, வாண்ட் அடி, நிலையாக நிற்கிறது பீஸ் மட்டும் பார். நான் என்பதை இழந்து விடு, எனக்கு வேண்டும் என்ற ஆசையை துறந்து விடு, அமைதி உன்னிடம் நிலைத்து நிற்கும். அந்த 3 வார்த்தைகளில் 2 வார்த்தையை அடிச்சிட்டேன்னா பீஸ், அமைதி என்ற ஒன்று உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும். நாம் எது, நீங்கள் இந்த உலகத்தை பற்றி வேடிக்கையாக ஒருத்தன் சொன்னால், the whole world is a hospital. இந்த உலகமே பெரிய ஆஸ்பத்திரின்னு. எவ்ரி ஒன் இஸ் எ பேஷண்ட். நாம் அத்தனை பேரும் நோயாளிகள். த ப்ராப்ளம் இஸ், அதுக்கு பிரச்சனை என்னென்னா, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் பெட் வித் தி அதர். ஒவ்வொருத்தனும் அடுத்தவன் படுக்கையில் படுத்துக்கொள்ள விரும்புகிற நோயாளி. இதுதான் அந்த பெரிய மனுஷன் சொன்னது மனுஷனை பற்றி. இந்த உலகமே ஒரு மருத்துவமனை, இதில் ஒவ்வொருவரும் நோயாளி. ப்ராப்ளம் என்ன என்றால், பிரச்சனை என்னென்றால், ஒவ்வொருவனும் அடுத்தவன் படுக்கையில் படுக்க விரும்புகிற நோயாளி. காலில் செருப்பு இல்லாமல் வெயிலில் நடந்து போகிறவன் செருப்பு போட்டு போகிறவனை பார்த்து நாம் அவனா இல்லையேங்கிறான். செருப்பு போட்டு போகிறவன் சைக்கிளில் போகிறவரை பார்த்து நாம் அவராக இல்லாமல் போயிட்டோமே சைக்கிள் இல்லையே. சைக்கிளில் போகிறவர் விழுக்குன்னு வீடு போகிற வரையிலும் இதை உதைக்க வேண்டியிருக்கு, அவர் ஒரே ஒரு உதை கொடுக்குறாரு, வீடு போகிற வரையிலும் போகிறாருன்னு மோட்டார் சைக்கிளில் போகிறவரை பார்த்து பெருமூச்சு. மோட்டார் சைக்கிளில் போகிறவர், காரில் போகிறவரை பார்த்து பெருமூச்சு. காரில் போகிறவர் சாமியாராக போகிறேன் பாருங்க, அவனை பார்த்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு பயப்படாமல் என்னைக்கு இப்படி நான் மகிழ்ச்சியாக உலா வர்றது யார்? அது காரில் போகிறவர். சாமியார் அழகான மனைவியோட போகிறவனை பார்த்து நமக்கு அப்படி ஒன்றும் இல்லையேன்னு அவனும் ஏக்கம். ஒவ்வொருத்தனும் அடுத்தவனாக இருக்க விரும்புகிறானே தவிர தான் தானாக இருக்க விரும்புவதில்லை. அதைத்தான் பெரிய புராணம் சொல்லுகிறது. நீ நீயாக இரு, நீ நீயாக இரு. இறைவனை என்றைக்கும் மறக்காதே. இறைவனுடைய திருவருளை நினைத்து நீ தொண்டு செய். 5 வகையான தொண்டுகளையும் நீ செய்வாயாக என்று மிகச்சிறந்த இதை சைவ நெறி என்று கொண்டு வரும்போது என்ன, அது அவன் சைவன், நான் வைணவன், நான் சமணன், நான் பௌத்தன் என்று ஒவ்வொருவரும் வேறுபடுத்தி பேசுவான். ஆனால் இந்த நெறி வாழ்வியல் நெறி, உலக சமுதாயத்தை வாழ்விக்கின்ற மிகச்சிறந்த நெறி என்பதை புரிந்து கொள்வானேயானால் அன்றைக்கு
சைவம் என்ற அந்த பெயரை சொன்னவுடன் அவனுக்கு ஒரு மதத்தின் ஞாபகம் வராது, தொண்டு என்ற ஒரு சொல்லின் நினைவுதான் அவன் மனதிலே வரும். ஆக தொண்டர்களாக இருக்கிற அத்தனை பேரும் இறைவன். இதைத்தான் பாகவதத்திலே ரொம்ப அருமையான ஒரு செய்தி சொல்லுவார். அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் எவன் தன்னை இழந்து மற்றவர்களுக்கு தொண்டு செய்கிறானோ அந்த தொண்டர்கள் பின்னாலே நான் தலை குனிந்த வண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். சொல்றவன் இறைவன். தன்னை மறந்து தான் என்ற நினைப்பற்று உலகத்து உயிர்களுக்கு எவன் தொண்டு செய்கிறானோ அவன் பின்னால் நான் தலையை குனிந்து கொண்டே போகிறேன். எதற்காக என்றால் அவனுடைய பாதத்தில் படிந்த தூசி என் தலையில் வந்து விழாதா என்ற ஏக்கத்தோடு நான் தொண்டர்கள் பின்னால் போய்கொண்டிருக்கிறேன் என்று பாகவதத்திலே இறைவன் சொல்வதாக சொல்லுவான். ஆக சைவ பெருநெறி என்பது செதுக்கி செதுக்கி அறிவினால் ஆராயப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சமயம் அன்று. அது அன்பு என்ற ஒன்றால் தொண்டு என்ற அந்த தூய பளிங்கினால் கட்டப்பட்ட ஒரு அருமையான கோயில். அதுதான் சைவ நெறி. அது வாழ்க்கை நெறி. அது நெறியே தவிர அது ஒரு மதம் அல்ல. இது ஒரு மதம். இதை நாங்கள் விளக்குகிறோம். சில சமயங்களில் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சைவத்திற்கும் சமணத்திற்கும் சைவத்திற்கும் பௌத்தத்திற்கும் சில சமயங்களில் போராட்டங்கள் நடந்ததுண்டு. வரலாறு காட்டுகிறது, இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் ஏன் அந்த போராட்டங்கள் என்றால் வாழ்வியல் நெறிகளை இழக்கச் சொல்லுகிறார்களே மற்றவர்கள். நீ இப்படி இருந்தால் ஒரு நாளும் இறைவனை அடைய முடியாது, நீ மொட்டை போட்டு கொள்ள வேண்டும், நீ காட்டிலே அலைய வேண்டும், வயிற்றை சுருக்கி கொள்ள வேண்டும், நல்லதை சாப்பிடக்கூடாது, நீ விரதம் இருந்தால் தான் இறைவன் அருள் புரிவான் என்றெல்லாம் வாழ்வை சுருக்கி கொள்ள யார் முனைந்தார்களோ, எப்பொழுது அந்த வாழ்வை அழிக்க தலைப்பட்டார்களோ அப்பொழுது சைவ நெறி, அது சைவ மதம் அல்ல, சைவ நெறி தலை தூக்கி நின்று மக்களுடைய வாழ்வியலை பாதுகாக்கின்ற அரணாக இந்த உலகத்தில் தமிழ்நாட்டில் விளங்கிய ஒரே காரணத்தால் இன்றைக்கு இவர்கள் இருவருடைய விவாதத்தையும் சீர்தூக்கி பார்த்து இரண்டையும் வேறுபடுத்தி அல்ல, எது சரி எது தவறு என்றல்ல, இரண்டையும் இணைத்து பார்ப்பீர்களே ஆனால் ஒன்று மட்டும் புரியும். சைவம் என்பது அறிவினால் செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு மத கோட்பாட்டோடு கூடிய ஒரு மதம் அல்ல, மாறாக தொண்டு என்ற அருமையான பளிங்கில் செய்யப்பட்ட மிகச்சிறந்த இறை வடிவம்தான் தொண்டு நெறிதான் அந்த சைவம் என்ற பெருநெறி. அது இயல்பாகவே மனித மனங்களில் ஊற்றெடுத்து பெருகிய நெறி. அந்த நெறியை உலகமனைத்தும் உணர்ந்து கொண்டால் போர் இல்லை, சச்சரவில்லை, சண்டை இல்லை, பொறாமை இல்லை, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் இவைகளை வெல்லுகின்ற ஆற்றல் ஒரு மனிதனுக்கு தருவது சைவ பெருநெறிதான். அது மதம் அல்ல, செதுக்கி வைக்கப்பட்ட ஒன்று அல்ல, இயல்பாகவே இறை உணர்வோடு கூடிய மனங்களில் எழுந்த வாழ்வியல் நெறி என்ற தீர்ப்பை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை அளித்ததற்காக மன்றத்தாருக்கு இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம்.